விடிஞ்ச 6 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் என் புருஷனுக்கு பொண்டாட்டியா என் புருஷனுக்கு இஷ்டப்பட்டபடியே இருந்துக்கோ. 10 மணிக்கு மேல நீ தனியா தான் படுக்கணும். உனக்கு தாலி கட்டான அடிமையா? எது செஞ்சாலும் உன்ட பர்மிஷன் எடுத்து செய்யணுமா? கேட்கணும் மாமா, அதுதான் கமிட்மெண்ட். கார்த்திகா உன்னை நம்பி உன் மேல மரியாதை வச்சு உன் வாழ்க்கைய சரிப்படுத்தணுங்கிற பொறுப்போட நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணு. அவளுக்கு தெரியாம நீ இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு. தெரியாம பண்றதுன்னு இல்ல அத்தை, தெரிஞ்சு பண்ணாலும் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. கூட இருந்த வரைக்கும் ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை திருப்பிக்கிட்டு இருந்துட்டு இப்ப ஒட்டல்ல உறவில்லன்னு அறுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இவர் போற வழியில எல்லாம் வந்து நின்னு பரிதாபமா போஸ் கொடுத்து அர்த்தமா விட்டு தேடுறாளாவ வெட்டிடுவேன். நீ இருமா. இத பாருடா, கார்த்திகா கேக்குறது சரி. வேண்டான்னு சொல்லி விலக்கி வச்சதுக்கு அப்புறம் நீ அவளோட பேசுறதும் பழகிறதும் உனக்கும் நல்லதில்ல, நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்ல. பாக்குறவங்க 4 பேர் தப்பா பேசினா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானமும் காத்துல பறந்துடும். ஏண்டா, பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்துட்டியா? இனிமேலாவது உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம ஒழுங்கா போகணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதை கெடுத்துடாத. இத பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்ததுன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு நான் என் வாயால சொல்ல மாட்டேன். நீ தாங்க மாட்டே, அவ்வளவுதான். வா கண்ணு, துர்கைக்கு விளக்கேத்தலாம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். இது யாரும்மா, உங்க பொண்ணா? வெளிநாட்டுல படிச்சிட்டு இருந்தாங்களா? என்னோட சக்கால தீவு என் வீட்டுக்காரருக்கு 2ஆம் தரமா கட்டி வச்சிருக்கிறேன். அவர் ஆயுசு கெட்டியா இருக்கணும்னு நான் தான் விளக்கேத்த கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ உன் வந்த வேலையை பாரு. அக்கா, நீங்க இங்க உட்காந்துட்டு இருங்க, நான் கோவில ஒரு சுத்தி சுத்திட்டு வந்துடுறேன். சரி கண்ணு, போயிட்டு வா.
மது, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட எதுக்கு நீ பேசணும்? உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? மது ப்ளீஸ். இத பார், என் லைஃப்ல உன்னை விட ஒரு கேவலமான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. உன்னால என் அண்ணனோட லைஃப் ஸ்பாயில் ஆகணும்னு இருந்துச்சு. அவன் தலையெழுத்து, அது முடிஞ்சு போச்சு. இப்ப அவனுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் உனக்கும் எனக்கும் என்னடி இருக்கு? தயவு செஞ்சு குறுக்க நிக்காம தள்ளி நில்லு. நான் உன்னை தொந்தரவு பண்றதுக்காக வரல. தண்ணிலே விளக்கம் கொடுத்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகவும் வரல. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஒரே ஒரு நிமிஷம் பேசிட்டு நான் போயிடுறேன். அதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்றேன்ல. ஏய் நில்லுடி. நான் செஞ்சது கேவலம்னா நீ செஞ்சது என்ன ரொம்ப நல்ல காரியமா? சன்ஃபீஸ்ட் மாரி லைட் வழங்கும் முத்தாரம்.